Hello students, வீடியோவில் நம்ம வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் காமர்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இன்ட்ரா பி காமர்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இன்ட்ரா பி காமர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னால் நம்ம பிஸ்னஸ்க்கும் அடுத்த பிஸ்னஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதே போல் ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அவங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம வந்து பார்த்தோம். இந்த இன்ட்ரா பி காமர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸுக்கு உள்ளேயே, ஓகேவா, அந்த பிஸ்னஸ் அந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன்ஸு, ஓகேவா, அந்த இன்ட்ராக்ஷன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்ட்ரா பி காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். Here parties involved in the electronic transactions and from within a given business firm, hence the name intra B commerce. ஸோ இன்ட்ரா பி காமர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் பிஸ்னஸ் ஃபேர்ம், ஓகேவா, அந்த பிஸ்னஸ் ஃபேர்ம்குள்ளேயே ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே நடக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக வந்து ஒரு இன்டர்நெட் மூலியமாக அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்ட்ரா பி காமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆஸ் நோட்டட் earlier too, one critical difference between e-commerce and e-business is that e-commerce comprises a business firm's interaction with its suppliers and distributors and other business firms. Hence the name B2B and customers B2C over the internet. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இ-காமர்ஸ்னால் என்ன, இ-பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணோம். இ-காமர்ஸ்னால் என்ன, இ-காமர்ஸ் அப்படின்றது வந்து போத் பிஸ்னஸ்குள்ளேயே நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் இன்ட்ராக்ஷன்ஸ், இதை தான் நம்ம வந்து இ-காமர்ஸ்ன்னு சொல்கிறோம். அது என்ன ஹெட்டிங்ஸில் நம்ம பார்த்தோம், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு காமர்ஸ் அப்படின்னு, பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ரெண்டு விதத்தில் நம்ம பார்த்தோம். While e-business is a much wider term and also includes the use of intranet for managing interactions and dealings among various departments and persons within a firm. இப்போ e-business அப்படின்னு இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் அப்படின்றது வந்து எந்த ஹெட்டு கீழே வரும் அப்படின்னா இ-காமர்ஸ்க்கு கீழே வரும். ஏன் இ-காமர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு உள்ளே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸும் கம்யூனிகேஷன்ஸும் இன்ட்ராக்ஷன்ஸும், அதே போல் பிஸ்னஸ் வெளியே நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் தான் நம்ம இ-காமர்ஸ் அப்படின்னோம். இந்த இ-பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா, அதில் வந்து இ-பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது பிஸ்னஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அது நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம், ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரூ இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கம்பெனிக்குள்ளே மட்டும் அவங்களுக்குன்னு மெயில்ஸ் அனுப்புக்கிறதுக்கோ இல்லை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக. அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு கம்பெனின்னும் போது ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணணும், நார்மலாக இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இல்லாத டைமில் நேராக போய் பர்சன் அவங்க போய் அவங்க என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ் என்ன மாதிரியான ப்ராடக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி பை பர்சன் வந்து அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த இன்டர்நெட், ஓகேவா, இந்த இ-பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா இன்ட்ராநெட் அப்படின்ற ஒரு சோர்ஸ் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸை அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அண்ட் டீலிங்ஸ் அமங் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பர்சன்ஸ் வித்தின் எ ஃபேர்ம்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டேயும் சரி டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கிட்டேயும் சரி அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. எதன் மூலிமா, இன்ட்ராநெட் அப்படின்ற ஒரு சோர்ஸ் மூலியமாக.
ஓகே. ஸோ இட் இஸ் லார்ஜ்லி இந்த இன்ட்ராநெட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே மட்டும்தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? அவங்களுக்குள்ளே மட்டும்தான் அவங்களால வந்து அந்த மெசேஜை பாஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த இன்டர்நெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி வெளியே யாருக்குமே நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் லார்ஜ்லி டியூ டு யூஸ் ஆஃப் இன்ட்ரா பி காமர்ஸ் தட் டுடே இட் ஹாஸ் பிகம் பாசிபிள் ஃபார் த ஃபர்ம்ஸ் டு கோ இன் ஃபார் ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரா பி காமர்ஸ் அப்படின்ற ஒரு சோர்ஸை வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனை வந்து அவங்களால வந்து ஈஸியாக வந்து பண்ண, அதாவது கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக பாஸ் பண்ண முடியுது, ஸோ ஐடியாஸை ஈஸியாக அவங்களால சொல்ல முடியுது. அப்படின்ற போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் வந்து எல்லாருக்குமே கம்யூனிகேட் பண்ண முடியும். Use of computer networks makes it possible for the marketing department to interact constantly with the production department. ஸோ இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலியமாக இந்த இன்டர்நெட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டினுடைய வேலை என்ன, அவங்க வந்து அவுட் ஆஃப் கம்பெனி வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து மக்கள் விரும்புகிறாங்க, கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய நீட்ஸ் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் என்ன, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். அப்படி அனலைஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்டை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய விருப்பங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க வந்து கொடுப்பாங்க. அண்ட் கெட் தி கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மேட் ஆஸ் பர் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ். ஸோ ஒவ்வொரு கஸ்டமரினுடைய தேவைகள் என்ன, எப்படியோ வந்து அவங்களுடைய ப்ராடக்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க பண்ண. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூமுக்கு போகிறீங்க, ஓகேவா? அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு காட் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த காட்டுக்கு கீழே சின்ன ட்ரா மாதிரி வச்சு அதில் வந்து துணிங்கள்லாம் பேக் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் நான் வேணும் அப்படின்னும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து எனக்கு அந்த ப்ராடக்டை காமிக்கிற அந்த பர்சன்கிட்ட நான் சொல்லுவேன். அப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் இல்லை அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அந்த கன்சர்ன் பர்சனோ தட் இஸ் அந்த காட்டை வந்து தட் இஸ் ரீமாடலைஸ் பண்ணுறது, ஓகேவா, கஸ்டமைஸ் பண்ணுறது, அந்த கஸ்டமைஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இந்த கார்ட் வந்து இந்த மாடலில் வந்து அவங்க மாடிஃபை பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்ட்டுக்கு மட்டும் அவங்க வந்து அவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ஃபீச்சர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ப அவங்க வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இவங்க நேராக போயிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்லுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த கார்ட்டு இந்த மாடலு இதுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து தேவைப்படுது, அதை நீங்கள் மாடிஃபை பண்ணி ஒரு கார்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்டர்நெட் சோர்ஸ் மூலிமா அவங்க வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ப மாடிஃபை பண்ணி கஸ்டமர்ஸினுடைய நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ட்ராநெட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ், ஓகேவா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. In a similar vein, closer computer-based interactions among the other departments make it possible for the firm to reap advantages of efficient inventory and cash management, greater utilization of plant and machinery, effective handling of customers' orders, and effective human resource management. ஸோ இது மட்டும் கிடையாது, இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன தேவை இருக்குது அப்படின்றத ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, அதுக்கேற்ப அவங்க வந்து மாடிஃபை பண்ணுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த இன்ட்ராக்ஷன் மூலிமா வந்து பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலிமா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்வென்ட்ரி அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ ஸ்டாக்ஸ் அவைலபிலிட்டி நம்மக்கிட்ட இன்னும் இருக்குது,
இல்லை எவ்வளோ இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். கேஷ் மேனேஜ்மெண்ட், ஸோ எவ்வளோ நம்மக்கிட்ட வந்துட்டு கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது, ஸோ அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்மளால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது கிரேட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி, எஃபெக்டிவ் ஹேண்ட்லிங் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர்டர், ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணுறது. அண்ட் எஃபெக்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ சரியான இப்போ வந்து இப்போ பர்டிகுலர் சர்டன் ப்ராடக்ட்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒர்க்கர்ஸு இந்தந்த ஷிஃப்ட்டில் வந்து இவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து நான் என்ன பண்ணுவேன், இன்டர்நெட் மூலிமா அவங்களுக்கு வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணி நான் கம்யூனிகேட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்னு கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டு வைஸும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஓகேவா, இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த இன்ட்ராநெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் ஆஸ் இன்டர்காம் ஃபெசிலிட்டேட்டட் வாய்ஸ் கம்யூனிகேஷன் வித்தின் த ஆஃபீஸ், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், மல்டிமீடியா அண்ட் ஈவன் 3D கிராஃபிக் கம்யூனிகேஷன் among organizational units for well-informed decisions permitting better coordination, faster decisions and speedier workflows. ஸோ இந்த இன்டர்காம் அப்படின்னா என்ன, ஃபோன், அதாவது கம்பெனிக்குள்ளே மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த கால்ஸ் பண்ண முடியும், ஓகேவா. மெயினான ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஃபுல் கனெக்ஷன்ஸும் இருக்கும். ஆனால் இப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. இப்போ சப்போஸ் நான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்கள நான் கம்யூனிகேட் பண்ணணுன்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. இப்போ வந்து 456 அப்படின்ற அந்த நம்பரை மட்டும் நான் அடித்தேன்னா போதும், எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் கம்யூனிகேட் பண்ண முடியும், ஃபோன் பேச முடியும். ஆனால் இதுவே நம்ம வெளியே அவுட் ஆஃப் பிஸ்னஸ்லேருந்து நான் வெளியே இருந்து 456 அப்படின்னு நம்பர் போட்டால் இட் இஸ் நாட் வேலிட். அதுதான் வந்து இன்டர்காம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஒரு வாய்ஸ் கம்யூனிகேஷன் ஆஃபீஸ்க்குள்ளேயே நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட என்னால் வந்து எங்கிருந்து வேணாலும் ஃபோனில் நான் வந்து பேச முடியும். ஃபோனில் மீன்ஸ் லேண்ட்லைன்ஸில், ஓகேவா, நான் வந்து பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3D கிராஃபிக் கம்யூனிகேஷன். 3D கிராஃபிக் கம்யூனிகேஷன் அப்படின்னா இப்போ வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸாக இருக்கலாம், என்னுடைய ப்ராடக்டை பற்றின மாடல்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அதனுடைய விசுவலைசேஷன், ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர்ஸையும் நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜ். ஸோ இது எல்லாமே எதன் மூலிமா இருக்குன்னா 3D கிராஃபிக் மூலமாக நான் க்ரியேட் பண்ணி அதை நான் வந்து ஈஸியாக வந்து நான் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் கம்யூனிகேட் பண்ணும்போது இன்கேஸ் ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் வந்து 3D மூலிமா நான் காமிக்கும் பொழுது அதனுடைய இமேஜஸ் வந்து எனக்கு கிளியர் கட்டாக தெரியும் போது கஸ்டமர்ஸினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, இல்லை கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல எனக்கு மாடிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறதுக்கும் அதை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம இந்த 3D கிராஃபிக் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வெல் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ், பெர்மிட்டிங் பெட்டர் கோஆர்டினேஷன், ஃபாஸ்டர் டிசிஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது என்னாங்கன்னா டக்குன்னு எல்லா விஷயத்தையுமே நம்மளால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். என்ன டிசிஷன்ஸ் எடுக்கணும், என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ஓகேவா. அதே போல் பார்த்திங்கன்னா ஒர்க்கை எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம பண்ண முடியும், எல்லா விஷயத்தையுமே த்ரூ இன்ட்ராநெட் கம்யூனிகேஷன், இன்டர்காம் மூலியமாக வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், a firm's interactions with its employees sometimes refer to be business to employee commerce. B2E னா business to employee commerce. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா B2E காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Companies are resorting to personnel recruitment, interviewing and selection, training, development and education via e-commerce. அதாவது இப்போ வந்து வெளியே இருக்கிற ஆட்களை வந்து நம்ம என்ன பண்ண, பர்சனல் ரெக்ரூட்மெண்ட்டுன்னா ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஒரு கம்பெனிக்கு தேவையான ஆட்களை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெக்ரூட் பண்ணுறேன், ஓகேவா. அவங்கள வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்டர்வியூக்கு நான் கூப்பிடுறேன். அவங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுறதுலேருந்து, அவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அவங்களுடைய ட்ரைனிங் மூலிமா அவங்கள வந்து டெவலப் பண்ணி அந்தந்த பிளேஸில் வந்து கரெக்டான பர்சன்ஸை வந்து நான் என்ன பண்ணணும், நான் வந்து ஆட்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இ-காமர்ஸ் அப்படின்றது மூலியமாக வந்து பாசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எம்ப்ளாயீஸ் கேன் யூஸ் எலக்ட்ரானிக் கேட்டலாக்ஸ்
and ordering forms and access inventory information for better interaction with the customers. ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை ஏதாவது வந்து பார்க்கணுன்னா இந்த எலக்ட்ரானிக் கேட்டலாக்ஸ் மூலியமாக இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிடுது, ஒரு சின்ன டேப் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுலேயே வந்து எங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அதில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஷோ பண்ணிடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேட்லாக்ஸ் மூலியமாக வந்து நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கிற பர்சன்ஸும் வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, நம்மளால் வந்து அதை கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ண முடியுமா, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இ பிஸ்னஸ் மூலிமா வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே கேன் சென்ட் ஃபீல்டு ரிப்போர்ட்ஸ் via email and the management can have them on real time basis. ஸோ என்னென்ன வேலை நடக்குது, ஓகே இப்போ வந்து நான் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ ப்ராடக்ட் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இமீடியட்டாக ஹையர் அஃபிஷியல் வந்து கேட்குறாங்க, இது வரைக்கும் எவ்வளோ ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் என்ன பண்ண முடியும், டக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு ஓகே நான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க 100 ப்ராடக்ட் இருக்கிற இடத்துல 70 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹையர் அஃபிஷியலுக்கு த்ரூ இன்ட்ராநெட் மூலியமாக அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு சென்ட் பண்ணி இமெயில் மூலமாக ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ இன்ஃபேக்ட் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் விபிஎன் அப்படின்னு சொல்லுவோம் டெக்னாலஜி would mean that employees do not have to come to office. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இன்ஸ்டட் இந்த வே த ஆஃபீஸ் கோஸ் டு தெம் அண்ட் தே கேன் ஒர்க் ஃப்ரம் வேர் எவர் தே ஆர் அண்ட் அட் தேர் ஓன் ஸ்பீட் அண்ட் டைம் கன்வீனியன்ஸ். அதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகாமல் அவங்களுடைய வீட்லேயே வந்து அவங்க என்ன பண்ண முடியும், அந்த விபிஎன் அப்படின்ற அந்த டெக்னாலஜி மூலியமாக அவங்க வந்து வீட்டில் இருந்தே வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து அவங்களால பண்ண முடியும். ஆஃபீஸில் என்ன இன்டர்நெட் ஸ்பீட் வந்து இருக்குமோ அந்த 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 ஸ்பீட்லேயே வந்து அவங்களால ஒர்க் பண்ணவும் முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா டைம் கன்வீனியன்ஸ், அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால ஒர்க் பண்ண முடியும். மீட்டிங்ஸ் கேன் பி ஹெல்ட் ஆன்லைன் வயா டெலி ஆர் வீடியோ கான்ஃபரன்சிங். ஸோ நமக்கு தெரியும் இந்த கொரோனா பீரியட்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐடி பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணாங்க. எப்படி ஒர்க் பண்ணாங்க, இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலிமா தான் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவாங்க த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா, இல்லை கால் கான்ஃபரன்ஸ் மூலிமா அவங்க வந்து மீட்டிங்ஸ் எல்லாம் கூட அவங்க அட்டன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வாஸ்ட், அது ஒரு சி மாதிரி. ஓகேவா. எல்லாரையுமே ஈஸியாக வந்து அவங்களால இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜிஸ் இப்போல்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா C2C காமர்ஸ். C2Cனா என்ன, சினா என்ன, கன்சியூமர் அப்படின்னு. கஸ்டமர் டு கஸ்டமர் என்ன பிஸ்னஸ் இருக்க முடியும். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை நான் விற்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நான் வந்து ஒரு ஆட் கொடுக்குறேன், என்னோடய ப்ராடக்டை வந்து யாராவது வாங்கிக்கோங்க, இதுக்கு வந்து ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, எவ்வளோ வருஷம் ஆச்சு, எக்ஸாம்பிள் காரே கூட வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணுமா வேண்டாமா அப்படின்றத டிசைட். இது வந்து ஒரு யூஸ்டு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நியூ ப்ராடக்டாக இருக்கலாம். ஆல்ரெடி அந்த ப்ராடக்டை வாங்கின ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமருக்கு பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஓகேவா. அதுதான் C2C காமர்ஸ். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரர், தட் இஸ் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா. ஆனால் அதை ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர்ஸ்க்கு அவங்க விற்பனை செய்யாமல் இன்பிட்வீனில் வந்து ஒரு மீடியேட்டராக வந்து ஒருத்தவங்க வந்து செயல்பட்டு இந்த கஸ்டமர்கிட்டேருந்து இன்னொரு கஸ்டமருக்கு ப்ராடக்டை வந்து கைமாற்றி விடுறது. ஓகேவா. அதுதான் C2C காமர்ஸ்னு சொல்கிறாங்க. ஹியர் த பிஸ்னஸ் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் தி கன்சியூமர் அண்ட் த அல்டிமேட் டெஸ்டினேஷன் இஸ் ஆல்சோ எ கன்சியூமர். ஒரு பிஸ்னஸ் வந்து உருவாகிறது அப்படின்றது ஒரு கஸ்டமர்னால தான். அதே போல் அந்த பிஸ்னஸ் முடியறதும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டெஸ்டினேஷன் ஃபைனல் பாயிண்ட் என்ன, கஸ்டமர் தான்.
ஓகேவா, thus the name C2C commerce. அதுதான் நம்ம C2C commerce அப்படின்னு சொல்கிறோம். This type of commerce is best suited for dealing in goods for which there is no established market mechanism. For example, selling used books or clothes either on cash or barter basis. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி. இப்போ யூஸ்டு புக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல போய் நம்ம போய் வாங்குவோம் இல்லையா, இல்லை வந்து யூஸ்டு கிளாத்ஸை வந்து வச்சுட்டு போவாங்க, அதை நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். ஸோ இதை தான் வந்து ஒரு கஸ்டமர் டு கஸ்டமர் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது தான் C2C காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு வந்து எந்த மார்க்கெட்டிங் தேவையில்லை, எதுவுமே தேவை கிடையாது. இதுக்கு ஒரு கஸ்டமர் வந்து தன்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு, அதுக்கு தேவையான அந்த ப்ராடக்டை தேவைப்படுற ஒரு கஸ்டமர் வந்து இவரை இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்கிக்கிறாரு. அதுதான் C2C காமர்ஸ். த வாஸ்ட் ஸ்பேஸ் ஆஃப் தி internet allows persons to globally search for potential buyers. ஸோ இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு இந்த இணையத்தின் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் ப்ராடக்டை வந்து செல் பண்ண முடியும், யார் வேணால் அந்த ப்ராடக்டை வந்து பை பண்ண முடியும். Additionally, e-commerce technology provides market system security to such transactions which otherwise would have been missing if the buyers and sellers were to interact in anonymity of one-to-one transactions. ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இன்னொரு கஸ்டமருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது இல்லையா. கண்டிப்பாக வந்து ஏன்னா இவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே, ஒரு ப்ராடக்ட்டை நான் வாங்குறேன்னா நான் என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொடுத்தா தான் அந்த ப்ராடக்ட்டை என் வீட்டுக்கு அவங்க டெலிவரி பண்ண முடியும் இல்லையா. என்னை எப்படி அப்ரோச் பண்ண முடியும், என்னுடைய மொபைல் ஃபோன்லேருந்து என்னோடய அட்ரஸ்லேருந்து நான் கொடுத்தா தான் அந்த பர்சனை வந்து என்ன பண்ண முடியும், எனக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க சென்ட் பண்ண முடியும். அப்போது அவங்க செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது இல்லையா. ஏன்னா ஏமாத்துறதுக்கோ வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு an excellent example of this is found at eBay, where consumers sell their goods and services to other consumers. To make this activity more secure and robust, several technologies have emerged. Firstly, eBay allows all the sellers and buyers to rate one another. In this manner, future prospective purchasers may see that a particular seller has sold to more than 2,000 customers, all of them who rate the seller as excellent. In other example, a prospective purchaser may see a seller who has previously sold only 4 times and 4 rate the seller poorly. This type of information is helpful. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். இப்போ விற்கிறவன் வந்து கரெக்டான பர்சனா, ஓகேவா, வெதர் ஹீ இஸ் எ ஜென்யூன் பர்சனா இல்லையா, இல்லை நான் காசை வாங்கிட்டு அவன் வந்து எனக்கு ப்ராடக்டை வந்து டெலிவரி பண்ணாமல் இருப்பானா, ஸோ அப்படின்ற ஒரு டவுட்ஸ் எல்லாம் நமக்கு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்னா eBay அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே வந்து என்னென்னா ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து வாங்குகிறோம் ஓகேவா. ஸோ ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கும்போது அங்கே என்ன மாதிரியான அங்கன்னு கிடையாது, இப்போ நிறைய மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைன் வெப்சைட்ஸில் வாங்குகிற ப்ராடக்ட்ஸை வாங்குகிற வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணேன்னா உடனே என்ன ஆகுது, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டார் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி ஓகே 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே இட் இஸ் எ வேல்யூபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஈவன் நம்ம வந்து ஜொமேட்டோவில் ஃபுட் ப்ராடக்ட்டை வாங்கினாலும் சரி, இல்லை ஈவன் வந்து ஊபர் அண்ட் ஓலாவில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அந்த டிரைவருக்கு ஸ்டார் கொடுக்குறதாகட்டும் சரி. ஸோ அப்படி மூலியமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா அவங்கள பற்றின ஜென்யூனிட்டியை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது ஓகேவா. இப்போ சப்போஸ் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து 10,000 மெம்பர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு வேல்யூ வந்து இருக்கும் ஓகே, ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் சப்போஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து தட் இஸ் ப்ராடக்டை விற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தடவை 5 தடவை தான் வந்து அந்த ப்ராடக்டை விற்றுருக்காங்க. அந்த 4 முறை 5 முறையும் வந்து அவருக்கு புவரான ஒரு கமெண்ட்டோ இல்லை வந்து அவருக்கான ஒரு ஃபீட்பேக்கும் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு அவேர்னஸை வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. eBay வந்து என்ன பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸுக்கு, அவங்களுக்கான ஒரு செக்யூரிட்டி அலர்ட்னஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேவா. அதுதான் இப்போ சொல்லியிருக்கிறது. ஸோ another technology that has emerged to support C2C activities is that of a payment intermediary.
ஓகே, இப்போ வந்து நான் பேமெண்ட் பண்ணணும். ஓகேவா, ப்ராடக்ட் எப்படி ஜெனினாக எனக்கு வந்து சேர்ந்துருமா அப்படின்னா அதுக்காக நான் அந்த ரேட்டிங்கை வச்சோ இல்லை ஃபீட்பேக்கை வச்சோ நான் வந்து டிசைட் பண்ணிப்பேன் வெதர் டு பை த ப்ராடக்ட் ஆர் நாட் அப்படின்றத. இந்த இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேபால். இப்போ நம்ம வந்து நிறைய மோடில் பேமெண்ட் பண்ணுறோம். ஜிபே, கூகுள் பே மூலயமா பண்ணுறோம், பேபால், பேடிஎம் அப்படி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஸை வச்சு நம்ம வந்து பேமெண்ட்டை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி. ஸோ அதில் எக்ஸாம்பிள் வந்து பேபால் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பர்ச்சேசிங் ஐட்டம்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த unknown untrusted seller, the buyer can instead send the money to PayPal. From there, the PayPal notifies the seller that they will hold the money for them until the goods have been shipped and accepted by the buyer. ஓகே, இப்போ வந்து பேபால் அப்படின்ற ஆப் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, கரெக்டாக செல்லர் வந்து ப்ராடக்டை வந்து பையருக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்களா அப்படின்றத வந்து அவங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஸோ நோட் பண்ணிவிட்டு அப்போ வந்து கரெக்டாக அவங்க பேமெண்ட்டுக்கு அவங்க போகிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸை வந்து அவங்க வந்து அங்கே பண்ணுறாங்க. ஓகே, அப்போ வந்து நோட்டிஃபை பண்ணுறது. ஓகேவா, பேபால் வந்து நோட்டிஃபைஸ் த செல்லர் தட் தே வில் ஹோல்டு த மணி ஃபார் தெம் அன்டில் த குட்ஸ் ஹாவ் பீன் ஷிப்ட் அண்ட் அக்செப்டட் பை த பையர். பையர் வந்து நான் இந்த ப்ராடக்டை வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவர் வந்து பேபால் மூலிமா ஒரு பேமெண்ட்டை கொடுத்து அவர் அக்செப்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் பேபாலிருந்து அந்த அமௌண்ட்டை வந்து அந்த செல்லருக்கு பேபால் ஆப் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணும். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து கூகுள் பேலேருந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னோடய அக்செப்டன்ஸை நான் கொடுத்தா மட்டும்தான் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, ஸோ என்னுடைய அக்செப்டன்ஸ் பையர் வந்து அந்த ப்ராடக்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸை கொடுத்தா மட்டும்தான் அந்த பேமெண்ட் வந்து செல்லருக்கு போகும் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமையும் வச்சுருக்காங்க. ஸோ an important C2C area of interactive commerce can be the formation of consumers forum and pressure groups. You might have heard of Yahoo groups, like a vehicle owner in a traffic jam can alert via message the radio about the traffic situations in the area he is stuck in. An aggrieved customer can share his experience in a product, a vendor, and warn others to by writing just a message by making it known to the entire group. And it is quite possible that the group pressure might result in a solution of this problem. அதாவது கஸ்டமர் டு கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாசிபிலிட்டி எப்படி அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு குரூப் மூலியமாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. இப்போ நமக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா எஃப்எம் ரேடியோஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மல்டிபிள் பீப்புள்ஸை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அது கொடுக்குது. எப்படி அப்படி இப்போ சப்போஸ் எஃப்எம்லேயே நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டு ஒரு ப்ரோக்ராம் போய்ட்டுனா இன்பிட்வீனில் அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இவ்வளோ டிராஃபிக் ஜாம்ஸ் இருக்குது அப்படின்ற வந்து ஒரு அலர்ட்னஸை வந்து கொடுத்துட்றாங்க. அப்போது அந்த வழியாக போகிறவங்க வேறு ரூட் எடுத்து போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து அந்த கஸ்டமர்ஸ் டு கஸ்டமர்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு ப்ராடக்டை ஒருத்தர் வாங்கிட்டு இந்த கம்பெனி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நீங்கள் வாங்காதீங்க, இல்லை அவங்களுடைய சர்வீஸ் வந்து சரி கிடையாது அப்படின்ற ஒரு குரூப்பில் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் போட்டோன்னா ஆப்வியஸ்லி அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஓகே இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை போல இருக்குது, யூஸ் பண்ணவங்க சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு அலர்ட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஈவன் வந்து இப்போ வந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் கூட நம்ம என்ன பண்ணுறோம், இப்போல்லாம் குரூப்பில் வந்து நம்ம வந்து மெசேஜ் போட்டுறோம். ஸோ எல்லா குரூப்ஸ்க்கும் அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகி இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதற்கான ஹெல்ப்பையும் நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் டு கஸ்டமர்ஸ் வந்து நம்மளால் வந்து என்ன பண்ணிக்க முடியுது, இன்ட்ராக்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கவும் வந்து முடியுது. ஸோ அண்ட் இட் இஸ் குவைட் பாசிபிள் தட் த குரூப் ப்ரெஷர் மைட் ரிசல்ட் இன் எ சொல்யூஷன் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஸோ ஃப்ரம் த foregoing discussion concerning scope of e-business, it is clear that e-business applications are varied and many. ஸோ இ காமர்ஸை விட பார்த்திங்கன்னா
பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ் மோட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எலக்ட்ரானிக்கலி வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஒரு பிஸ்னஸ்க்குள்ளேயே வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மூலியமாக, ஒரு இன்ட்ராநெட் மூலியமாக வந்து அவங்களுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.